ஹாய் கைஸ், லாஸ்ட் எபிசோடில் ஹீரோயின் தப்பிச்சு போக நிறைய அட்டெம்ப்ட் எடுத்திருப்பா. ஆனால் எல்லாமே ஃபெயிலியர் ஆகிருக்கும். அப்போ ட்ராகன் ஃபெஸ்டிவலுங்கிறதால ஒய்ஃப்லாம் ஹீரோக்கு கிஃப்ட் கொடுக்கணுமா. அப்போ ஜோஜோவும் கிஃப்ட் கொடுக்க ஆரம்பிக்கலான்னு சொல்ல, அப்போ ஹீரோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் வந்து ஒரு ஜாடு கல் எடுத்துகிட்டு வந்து இது ஹீரோட எல்லா விஷயம் நிறைவேற்றுன்னு சொல்ல, என்னடி எல்லாம் பொம்பளைங்க கூட்டமாக கிடக்கு, எங்கே அந்த ப்ளேபாயை மட்டும் காணோம், அம்மா கொஞ்சம் வாயை மூடுங்க, அவங்க காதில் மட்டும் விழுந்துச்சு, நமக்கு சோறு போட மாட்டாங்கன்னு சொல்ல, இது மாதிரி ஒவ்வொருத்தரும் அரிய வகை கிஃப்டாக கொடுத்துட்டு கிடக்க. அப்ப ஹீரோயினை கூப்பிட, ஐயோ உங்களை தான் கூப்பிட்டு கிடக்காங்க, சீக்கிரம் போங்க. அப்ப இவளும் கையில திருவோட வச்சுக்கிட்டு சோறு வாங்குற மாதிரியே சட்டியை முன்னாடி வைக்க, இவ போட்டிருக்க ட்ரெஸ்ஸு திருவோடு இதெல்லாம் பார்க்குறப்ப அங்க இருக்க எல்லாத்துக்குமே அனிசியா இருக்கு. நான் இப்படி வந்திருக்கேன்னு யாரும் தப்பா நினைச்சுக்கிடாதீங்க, கையில 10 பைசா இல்ல, நீங்க ஏதாச்சும் பார்த்து கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும்னு சொல்ல, என்ன இவ பிச்சை கேட்டுட்டு கிடக்கா. அப்ப மற்ற ஒய்ஃப்லாம் இவ பண்றதெல்லாம் பார்க்கும்போது இவ ஏதோ வேணும்னே பண்ற மாதிரி இருக்கு, இது அரசவைக்கு கேவலம்னு பேசிக்க, இவளும் இதெல்லாம் கேட்டுட்டு நல்ல வேலை நம்மளை யாருக்குமே பிடிக்கலன்னு இழிக்க, அப்போ சடனாக சட்டிக்குள்ளே காசா விழுகுது. அரசக்குள்ளன்னா அரசக்குள்ள தான்ப்பா, எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றிங்கோ. சரி சரி, நீ ஃபஸ்ட்டு எந்திரி, தோ தோ வரேன். என்ன நீனா, நீ நீ மருத்துவர் தானே, கொஞ்சம் வாயை மூடு. இவளை புதுசாக கட்டிக்கிட்டதால சரியா கவனிக்காம விட்டுட்டேன். அடே நீ தான் என் புருஷனா, அதனால நாளைக்கு டிராகன் ஃபெஸ்டிவலுக்கு இந்த பிள்ளையவே கூட்டிகிட்டு போறேன்னு சொல்ல, எப்படியோப்பா எங்களுக்கு சீக்கிரம் பேர குழந்தை வந்தா சரி. அப்போ இவன் அவள் காதுகிட்ட போய், நீ குட்டிச்சாத்தான் என்ன மீறி நீ எப்படி போக போறேன்னு நானும் பார்க்குறேன்னு சொல்ல, நான் ஒரு லூசு மூட்டை, என்னை அவன் எப்படி ஏமாத்திருக்கான் பாருடி. ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு ஒருத்தன் வந்தான், இப்போ இவன் தான் என் உண்மையான புருஷன்னு சொல்கிறான். ஒரு பொண்ணு சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறது தப்பா? ஏன் இப்படி அழுதுட்டு கிடைக்கீங்க? அதான் இன்னைக்கு வெளியே போக போறீங்கல்ல, அப்படியே எங்கேயாச்சும் ஓடி போயிடுங்கன்னு சொல்ல, ஐயோ என் செல்லமே, இந்த ஐடியா ஏன்டி எனக்கு வராம போச்சு? நான் அந்த லூசு பையில விட்டுட்டு ஓட தான் போறேன்னு ஹக் பண்ணிக்க, சேம் டைம்ல இவனும் கிளம்பி நிற்க. அப்போ ஹீரோட பிரதரும் பார்த்துட்டு, என்ன என்னைக்கும் இல்லாமல் இன்னைக்கு பார்க்க அழகா இருக்க, ஏய் நீ என்ன சொல்ல வர? இல்லை அந்த பிள்ளைய உனக்கு பிடிச்சிருக்கு தானே, எப்படி நீ பார்க்குற எல்லா பொண்ணையும் லவ் பண்ணுறியா அந்த மாதிரியா? என் பக்கத்தில் நிற்க கூட அவளுக்கு தகுதி இல்லை. ஆமாம் ஆமாம், அதான் நீ அவளுக்கு விஷம் கொடுக்க கூட தயங்கலையே, என்ன பேசிட்டு இருக்க? அது விஷமே இல்லை, அதான் பிழைச்சிட்டால, அப்புறம் என்ன? இவங்க பேசுறதெல்லாம் இவனும் கேட்டுட்டு இருக்க. இவனும் பார்த்துட்டு, சரி சரி நீங்கள் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு சொல்ல, இவனும் என்ன கேட்டுட்டியா, சரி வந்து ஏறுன்னு இவன் பாட்டு போக, அட பாவி பையில நீ தான் எல்லாத்துக்கும் காரணமா, இதோ வரேன்டான்னு வண்டியில் ஏறின ஜோருக்கு மண்ணக்கவ சனிய நகர்ந்து தொலைன்னு இவனும் காலை தூக்கி பார்க்க, அப்போ வண்டி அசைறத பார்த்துட்டு, ஐயோ மாஸ்டர் இது பப்ளிக்கு எங்கே போகுது உன் புத்தி? அவள் காலை அடிபட்டுருச்சு சொன்னா அதை பிடிச்சி விடுறது தப்பா? முடிட்டு வண்டியை ஓட்டுடா தேங்காய் மண்டையா. ஆமாம் நீங்கள் தான் என்னோட புருஷனை ஏன் சொல்லலை? ஏ குடிச்சாத்தான், நான் உன்கிட்ட ஒன்றும் போய் சொல்லலையே, நீ யார் நினச்சிக்கிட்டதுக்கு நான் பொறுப்பா? அப்போ இவனும் நம்ம அருமை பெருமை இவளுக்கு புரிய மாட்டேதுன்னு அவனோட ஃப்ரெண்டை பார்க்க கூட்டிகிட்டு போகிறான். அந்த பையன் இங்கிலீஷ்காரன் போல, இவன்கிட்ட பேசி இவகிட்ட சீனை போடலாம் தான் கூட்டிகிட்டு போகிறான். அவனும் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு கையை கொடுக்க, இவன் கும்பிட அவன் கையை கொடுக்கன்னு இவன் முன்னாடி போய் இப்படி மானத்தை வாங்கிட்டு கிடக்கானேன்னு பார்க்கான். சரி சரி விடுப்பா, இதுதான் என்னோட 4வது மனைவின்னு அரகுறை இங்கிலீஷில் பீட்டரை விட, ஆனால் ஹீரோயின் என்னோட பேர் எனக்கு பிடிச்சது, நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு சரளமாக இங்கிலீஷில் பேசிட்டு கிடக்கா. இது இப்படி தான் வாயாலிட்டே கிடைக்கும். நீ உட்காரமிச்சி, அப்புறம் நம்ம ஏன் தாய்மொழியில் பேசக்கூடாது? ஏன்னா அதான் நமக்கு உயிர் மொழின்னு சொல்ல, உங்களுக்கு ஓகேன்னா எனக்கும் ஓகே. அட அவரை விடுங்க, உங்ககிட்ட பேசுறது என்னோட ஃப்ரெண்டுக்கிட்ட பேசுகிற மாதிரி இருக்குன்னு இங்கிலீஷ்லேயே தான் பேசிட்டு கிடக்கா. அப்போ இவனுக்கும் காண்டாகுது, என்ன நம்ம சீன் போடலான்னு நினச்சா இவன் சீன் போட்டுட்டு கிடக்காளேன்னு. அதோட விடாமல் நீங்கள் பார்க்க ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கீங்கன்னு சொல்ல, என்ன ஹேண்ட்ஸமாக இருக்கா நான் பார்க்கான், அதுவும் இல்லாமல் எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓ அப்படியா, ரொம்ப தேங்க்ஸுங்க. ஏங்க நாங்கள் பேசுகிறது உங்களுக்கு எதுவும் புரியுதா என்ன? அப்போ இவன் கோவமாக இருக்கிறத பார்த்துட்டு, நான் சின்ன வயசுலேருந்தே லாங்குவேஜ் கற்றுக்கிட்டேன். சரி நான் இப்போ வெளியே இருக்கேன், நீங்கள் சீக்கிரம் பேசிட்டு வாங்கன்னு போக, ஏன்பா உன்னோட ஒய்ஃபு சூப்பராக பேசுகிறாங்களே, அவன் உன்கிட்ட என்ன பேசினாலோ அது ஒன்று கூட விடாமல் தமிழில் சொல்லணும் மிரட்ட ஆரம்பிக்க, இவளும் எனக்கு உடம்பு முடியாதப்ப கூட ஹீரோ நல்லா தானே பார்த்துக்கிட்டான், இவன் நல்ல பையலா கெட்ட பையலான்னு யோசிக்க, எப்படியோ போய் தொலையட்டும், ஆனால் நம்ம மட்டும் அவனை நம்பக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்க. அப்ப பின்னாடியே வந்து யாரோ ஒருத்தங்க ஹீரோனை பிடிச்சி தள்ளி விட்டுறாங்க. அப்போ ஹீரோ தான் காப்பாத்திருப்பாப்ல. இவனும் அவள் ட்ரெஸ் மேலே செருப்போட கரை இருக்கிறத பார்த்துட்டு யார் பண்ண வேலை எதுன்னு யோசிச்சுட்டு இருக்க. இதோ பக்கத்தில் நிற்கிறதுல இதான் திருட்டு மொழி முடிச்சிட்டு இருக்கு. இது பார்த்த வேலை தான் போல. மாஸ்டர் நல்ல வேலை நான் பார்த்தேன், இல்லைன்னா இவங்க இப்போ உசுரோட இருந்திருக்க மாட்டாங்கல்ல. சரி நீ அங்கே யாரையும் பார்க்கலையான்னு கேட்க, இல்லை நான் வரும்போது அங்கே யாரும் இல்லையேன்னு சொல்லிடுறா. அப்போ இவளும் எனக்கு இந்த உலகத்திலேயே ரொம்ப பிடிச்சதுன்னு ஆரம்பிக்க, இவனும் ஆர்வமாக யாருன்னு
கேட்க பர்கர்னு சொல்றா. சரியான தின்னி பண்டாரமா இருப்பா போல. தூக்கத்துல கூட திங்கிறதா யோசிக்கிறான்னு பார்க்க நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோ தனியா இருக்கதை பார்த்துட்டு இந்த விஷ கிருமியும் மாஸ்டர் ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் உங்க மேல ரொம்ப அன்பா இருக்காங்க, அவங்க உங்களுக்காக கிஃப்ட் எல்லாம் அனுப்பியிருக்காங்க, அவங்க கூட நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னு சொல்றா. ஏன்னா அவ ஃபர்ஸ்ட் ஒய்ஃபோட மெய்டு ஹீரோயினி கூட இருக்கான்ல, அந்த கடுப்புல தான் அவளை தள்ளி விட்டுருப்பா. நீங்க அவங்கள கண்டுக்கவே மாட்டேங்கிறீங்கல்ல, அதான் அவங்க ரொம்ப வருத்தப்படுறாங்கன்னு சொல்ல, ஏ டீ குடிக்கிறீங்களா, டீ ரொம்ப கமகமன்னு இருக்கும் போலயே, ஐயோ பாரு உன் கன்னத்துல கொசு கடிக்குதுன்னு லெஃப்ட் ரைட்டுன்னு விட்டுட்டு போக இவனுக்கும் தெரியுது இந்த புள்ள தான் உதச்சிருக்குன்னு. இங்க பாருங்க, நாங்க உங்களுக்காக எத்தனை வருஷமா சேவை செய்யறோம், ஆனா இதெல்லாம் நீங்க என்னன்னு கேட்க மாட்டீங்களான்னு கேட்க, நீ தான் அவளை தள்ளி விட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும், அதுக்கான தண்டனை உனக்கு சீக்கிரம் கொடுப்பேன்னு போக அப்படியே நைட்டும் ஆக அப்ப புறா மூலமா ஹீரோனிக்கு லெட்டர் வருது. இவ்வளவு ரகசியமா தான் அதை பாக்குறா. தங்கச்சி பரவாயில்ல, உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு, ஹீரோட ஃபர்ஸ்ட் மீட்டிங்ல நீ கலந்துக்கிட்டேன்னு கேள்விப்பட்டேன், இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா உங்க பிசினஸ்லயும் நுழைஞ்சிரு, அடுத்த கட்ட பிளானையும் ஆரம்பிச்சிருன்னு போட்டு கிடக்கு. அப்பனா ஹீரோ நினைக்கிற மாதிரி ஹீரோயின் உண்மையாவே ஹீரோவை பிளான் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டானு என்ன ஏதுன்னு போக போக தான் தெரியும். அப்ப இவனும் இந்த நேரத்துல இந்த குட்டிச்சாத்தை எங்க போயிட்டு வரான்னு தெரியல, அவன் மனசுல என்ன இருக்குன்னு தெரியல. ஆனா குட்டிச்சாத்தை ஏதோ பிளான் போடுறது மட்டும் தெரியுதுன்னு சொல்ல, ஆனா நீ தான் அது என்னன்னு கூட கேட்க மாட்டியே. ஒருவேளை அவங்க அழகுல நீ மயங்கிட்டியோ, டேய் என்னால சட்டை போட்டெல்லாம் முடிவெடுக்க முடியாதுடா, கொஞ்சம் மூடிட்டு இருடான்னு சொல்ல, அப்ப இவ்வளவு நேரம் வந்து எப்போ பாரு புக்கும் கைமா தான் இருப்பீங்களா, கொஞ்சம் என்னையும் கவனிங்க, நீங்கள் ஹெல்ப் பண்ணீங்களா, பதிலுக்கு நானும் ஏதாச்சும் பண்ணணும்னு நினைக்கிறேன்னு சொல்ல, அப்போ இவனும் பக்கத்தில் வர, ஐயோ தானா போகிற ஓனான நானே சேர்ந்துட்டேனோ, சொல்லு பதிலுக்கு நீ என்ன பண்ண போறேன்னு அஸ்கியா கேட்க, நீங்கள் தப்பாக நினச்சிட்டீங்கன்னு நினைக்கிறேன், அது நான் உங்களுக்கு பணம் சம்பாதிச்சு தரணும்னு நினைக்கிறேன், நானும் ரொம்ப டேலண்டான பொண்ணு தான், என்கிட்ட ஏதாச்சும் பிஸ்னஸ் கொடுத்து பாருங்கன்னு சொல்ல, குடிச்சாதான் எப்படி உன்னை நம்புறது, வேணும்னா வர லாபத்தில் எனக்கு 5% கொடுத்தா போதுன்னு சொல்ல, சரி இவ என்ன பிளான் பண்ணுறான்னு இதை வச்சு நம்மளால தெரிஞ்சுக்க முடியும்னு, சரி நான் உனக்கு மருந்து கடையை கொடுக்குறேன், அதில் 20% லாபம் எடுத்துட்டீங்கன்னா மற்றதை யோசிக்கிறேன்னு சொல்ல, குடிச்சாதான் அந்த கடை ப்ராஃபிட் எடுத்து கிட்டத்தட்ட 20 வருஷம் ஆகுது, நீ என்ன கலட்டுறன்னு நானும் பார்க்குறேன்ட்டு இழிக்க, அப்போ ஹீரோயினும் நம்ம பிளான் சக்ஸஸ் ஆயிடுச்சுன்னா அண்ணனுக்கு லெட்டர் போடுறா, என் செல்ல வேலையை ஆரம்பிச்சிட்டா, அவள் என்ன பிஸ்னஸ் நுழையிறாளோ அங்கே நம்ம ஆளுங்களை மாற்றி மாற்றி அனுப்பி எப்படியாச்சும் ப்ராஃபிட் வர வைக்கணும்னு சொல்ல, ஐயோ தலைவரே, ஆனால் நம்மக்கிட்ட தான் அவ்வளோ ஆளுங்க இல்லையே, ஆமாம் ஒன்ன மாதிரி நாரப்பையிலலாம் பக்கத்தில் வச்சுக்கிட்டா எவன் இருப்பான், போடா போ ஏதாச்சும் பண்ணி தொலைன்னு சொல்ல, அப்போ ஹீரோவும் ஜோஜோ கிட்ட, இங்கே பாரு ஹீரோயின் கடையில் மெடிசன் வாங்குறவங்கலாம் அவங்க ஊருக்காரங்களான்னு போய் செக் பண்ணி பாருன்னு சொல்ல, ஜோஜோவும் போய் பார்க்க, என்ன கடை இவ்வளோ கூட்டமாக கிடக்கு, என்ன அதுக்குள்ளே இம்புட்டு கூட்டமான்னு பார்க்க, என்னது தாண்டா அப்படி பார்க்குறீங்கன்னு பார்த்தா இன்று போய் நாளை வருவனும் போட்டு கிடக்கு. மாஸ்டர் நீங்கள் சொன்ன மாதிரிலாம் எதுவுமே இல்லை, ஏன்னா அவங்க கடையவே பூட்டி வச்சுட்டாங்க, போச்சா அதில் தான் ஏதோ டீக்கு வருமானம் வந்துட்டு இருந்துச்சு, உன் பொண்டாட்டி அதையும் கெடுத்து விட்டாளா மாஸ்டர், ஆனால் நம்ம கடை இருக்கிறதே எந்த பயிலுக்குமே தெரியாது, ஆனால் ஹீரோயின் பண்ண வேலையால் நம்ம கடை எப்போ திறப்பாங்கங்கிற மாதிரி ஊர் மக்கள்லாம் பேசிட்டு கிடக்காங்கன்னு சொல்ல, இந்த கிறுக்கி என்னத்தை பிளான் பண்ணுறேன்னு தெரியலேன்னு யோசிக்க 2 நாள் கழிச்சு இவனும் கத்திரிட்டு வரான், உங்கள் மனைவி உண்மையாகவே டேலண்டான பர்சன், டே ஜோஜோ என்ன நடந்துச்சுன்னு சொல்லுடா, அதை எப்படி ஏன் வாயால சொல்லுவேன், கடையில் இருக்க எல்லா மெடிசனுமே தீர்ந்து போச்சு, 3 நாள் கடையை மூட வச்சு அதிலே பிரபலமும் ஆக்கி 8 ஊருக்காரங்க எல்லாமே இங்கே வந்து தான் வாங்குறாங்க, இதனால நம்ம கடைக்கு ரெட்டிப்பு லாபம் கிடைச்சிருக்குன்னு சொல்ல, நான் நினைச்சதை விட இந்த குட்டிச்சாத்தா ரொம்ப புத்திசாலியா இருக்காளேன்னு பார்க்க நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோயினும் ஏதோ செட்டப்லாம் பண்ணி வச்சு நடுவில் நிற்க, என்ன நினைச்சா எனக்கே ரொம்ப பெருமையாக தான் கிடக்கு, இவ்வளோ ப்ராஃபிட் வரும்னு நானும் நினைக்கிறேன்னு சொல்ல, குடிச்சாத்தான் நான் உனக்கான ப்ராஃபிட்டை கொடுத்துடுறேன்னு சொல்ல, அட என்னங்க உங்க பணம் ஏன் பணம்னு பிரிச்சு பேசிட்டு கிடைக்கீங்க, நான் பணத்துக்காக இதை செய்யலங்கன்னு சொல்ல, சரி வேணானா வீடு, நமக்கு நாமே சூனிய வச்சுக்கிட்டோமேன்னு இவளும் குமர, என்ன எதுவும் பிரச்சனையா, சாச்சா அதெல்லாம் ஒன்றும் இல்லையே, அழுகாத நான் உனக்கு ஒரு கிஃப்ட் தரேன்னு சொல்ல, நீ மனுஷனே இல்லை நீ தெய்வம்னு சொல்ல வந்தேன்னு கையை நீட்ட, அது என்னன்னா புள்ள, நான் உன் கூட நைட்டு ஸ்டே பண்ண ஒத்துக்கிறேன்னு சொல்ல, அடே இது கிஃப்ட் இல்லடா சாப்பிட்னு பார்க்கா. கைஸோட எபிசோட் முடியுது, நெக்ஸ்ட் வீடியோ சீக்கிரம் அப்லோட் பண்ணிடுறேன், பாய்.